ம். வணக்கம். இப்ப கிளாஸ்ல வந்து கார்பன் ரிலேட்டடான ரெமடிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கார்பன் அப்படின்றது வந்து தி மோஸ்ட் வைட்டல் திங்ஸ் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எல்லா உயிரினங்கள்லயும் ரொம்ப வைட்டலா இருக்கக்கூடியது வந்து கார்பன். கார்பன் ரெமடிஸ் மோர் தென் 300 ரெமடிஸ் வந்து ஹோமியோபதியில இருக்கு. கார்பனுக்குன்னே தனி புக் ரோஹர் மாரிசன் வந்து ரீசெண்டா இப்ப எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை பத்தின ஸ்டடீஸ் ரீசெண்டா வந்துட்டு பழைய லிட்ரேச்சர்ஸ் எப்படி வந்து கார்பன் கால்கேரியா கார்பன் ஆரம்பிச்சு கிராஃபைட்டிஸ்ல இருந்து பெட்ரோலியம் இந்த மருந்துகள் எல்லாம் ஓல்டு லிட்ரேச்சர்ஸ்ல எப்படி இருக்குது, நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நம்மளுடைய பேசிக் லிட்ரேச்சர்ஸ்ல ரீரீட் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இப்ப ரோகர் மாரிசனுடைய புத்தகத்தின் வாயிலா கிடைச்சிருக்குது. அது குறித்த ஒரு டிஸ்கஷன். கார்பனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, நிறைய கார்பன் ரெமடிஸை நல்லா டீப்பரா தெரியும் போது நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், நிறைய விதமான மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாமே கார்பன் ரெமடிஸ் வந்து மீட் அவுட் பண்ணுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இந்த டார்க் யூரின் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், கார்போவிச், ஆஸ்துமாட்டிக் கண்டிஷன்ஸ், இல்லைன்னா ரொம்ப டீப்பரான எம்பசிமா மாதிரியான கண்டிஷன்ஸ்ல அந்த கிரேவிங் ஃபார் ஏர், மற்றது டீப்பரான ஒரு ஹெமரேஜ், நிறைய ஹெமரேஜ் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு கொலாப்ஸ் ஸ்டேட். அதனாலதான் கார்போவிச்சுக்கெல்லாம் வந்துட்டு ரிவைவ்ஸ் தி கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடர் வந்து கார்போவிச்சுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய டீப்பர் பேத்தாலஜியை கவர் பண்ணக்கூடிய ஒரு எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ல வரக்கூடிய நிறைய மருந்துகளை கார்பன் ரெமடிஸ் வந்து கவர் பண்ணுது. அப்ப இந்த கார்பன் ரெமடிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கார்பன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு கார்பன் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோ. இப்ப கார்பனுடைய நேச்சர்ஸ், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதோடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம திரும்ப நம்மளோட ஹோமியோபதிக் வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெட்டீரியா மெடிக்கா தான். தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல அதனுடைய பேசிக் பிரின்சிபலா இருக்கிறது ப்ரூவிங் தான். அது வந்து பேசிக் நம்மளுடைய கார்டினல் பிரின்சிபல். ப்ரூவிங் தான் நம்மளுடைய மற்ற எல்லா சிஸ்டம் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவோட நம்ம இதை தனித்து நிற்கக்கூடியது ப்ரூவிங் சிம்டம்ஸ். ப்ரூவிங் தான் அது வந்து தனித்துவப்படுத்தி நம்மளுக்கு நிற்குது. ஆனா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மெட்டீரியா மெடிக்கா எப்படி இருக்கும் அப்படின்றது ஹெரிங்கோடது, கிளார்க்கோட மெட்டீரியா மெடிக்காலாம் பார்த்தா அது ஃபோக்கா அந்த மருந்து வந்து எப்படி ஃபோக் மெடிசனா எப்படி யூஸ் பண்றாங்க, பேர் ஃபுட் டாக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, அந்தந்த பிராந்தியங்கள்ல அந்த மருந்து என்னவா அறியப்படுது, அந்த பொருட்களுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய கலாச்சார பின்னணி என்ன, லிட்ரேச்சர்ஸ்ல அது எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அதோட நம்மளோட கிளினிக்கல் ப்ரூவிங்ஸ். இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மெட்டீரியா மெடிக்கா. இப்ப இந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கட்டாயம் நமக்கு வந்து தேவை. ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து எந்த தளத்திலையும் நம்ம கிட்ட வரலாம். அவங்க வந்துட்டு கீநோட் சிம்டத்துல வரலாம். அது தெரபியூட்டிக்ஸ் நமக்கு சம்டைம்ஸ் தேவைப்படும். சம்டைம்ஸ் மொடாலிட்டி மட்டும்தான், ஒரு டீப்பரான பேத்தாலஜில ஒரு சயின்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னும் சில சமயங்கள்ல அந்த மருந்தோடைய பிகினிங் ஸ்டேஜ், ஒரு கொலாப்ஸ் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மருந்தோடைய ஆரம்ப காலகட்டத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மருந்தோட எல்லா ஆங்கிள், அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அஸ் அ பிசிஷியனா எல்லாருடைய அது ஒன் ஆஃப் தி டியூட்டி. அது அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா, அது ஹவு ஃபார் அலோபதி டாக்டர்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு கெடாவருடைய ஒரு அட்டாப்சி வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் அனாட்டமி கத்துக்கிறதுக்கு, ஹியூமன் பாடியை கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படுதோ, அந்த மாதிரி வி ஹோமியோபேத்ஸ் யூசஸ் எவ்ரி சிம்டம் அனாலிசிஸ். அந்த எவ்ரி சிம்டம் அனாலிசிஸ், ஒரு சிம்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட், தி ஃபார்மேஷன் ஆஃப் அ சிம்டம், சயின்ஸ், மொடாலிட்டிஸ், இதோட இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப வந்துட்டு பேஷண்ட் எந்த ஆங்கிள் சொன்னாலும், சம்டைம்ஸ் வந்துட்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்ல கூட, கோமாட்டிக் ஸ்டேஜஸ்ல கூட நம்மளால கரெக்டான மருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ ரெமடியை புரிஞ்சுக்கிறது வந்து யூஸா இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இப்ப கார்பனுடைய ஜென்ரல் யூஸ், கார்பன்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 2 minutes. கார்பன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தி மோஸ்ட் வைட்டல் திங், ஃபியூவல் ஃபார் ஹியூமன் லைஃப். அதாவது நம்ம ஹியூமன் லைஃப்க்கு ஃபியூவல்னா நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் பணம் அப்படின்றத நோக்கி ஓடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வாகனங்கள்னு எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து மனித வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு கொண்டு போறதுக்கு கார்பன் இல்லைன்னா முடியாதுன்ற அளவுக்கு நம்மளுடைய காலையில எந்திரிச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்ல இருந்து எல்லாத்துலயும், பென்னு, இங்கு, நம்மளுடைய ஷாம்பு, எல்லாத்துலயுமே வந்து கார்பன் காம்போனன்ட்ஸ் வந்து
நீக்கமர கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கார்பனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அவுட்டர் ஆர்பிட்ல, அந்த செகண்ட் ஆர்பிட்ல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது வந்து சம்வாட் அன்ஸ்டேபிள். 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது ஸ்டேபிள் ஆகுன்றப்ப வந்து ஒண்ணு அதனால கொடுக்கணும், இல்லைன்னா அதனால வாங்கணும். இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்றது வந்து எப்பயுமே கெமிஸ்ட்ரியில அதுலயும் எல்லா மருந்துகளுக்குமே ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த செகண்ட் ரோ இஷ்யூஸ்ல வந்து இது மோஸ்ட் வைட்டல் ரோல் பிளே பண்ணும். இந்த கார்பன் வந்து 4 எலக்ட்ரானை கொடுக்கறதோ வாங்குறதோ ரொம்ப ஆற்றல் செலவாகும். அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி வேணும்ன்றனால இது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தோடையுமே ஈஸியா வினை புரியுது. எல்லாத்தோடையும் அப்படின்னா ஹைட்ரஜனோட, ஆக்சிஜனோட, நைட்ரஜனோட டக்கு டக்குன்னு வினை புரியுது. அண்ட் ஆல்சோ சம் கிரியேட் ஆகுது. அதுக்கு வந்து அந்த மாதிரி கிரியேட் ஆகுறதுனால நிறைய விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. அதனாலதான் இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் சொன்னோம் பாருங்க. இப்ப அந்த கார்பனுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு வாங்கணும், இது அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால பக்கத்துல எது வந்தாலும் உடனே ரியாக்ட், உடனே இது வந்து எக்கச்சக்க பாண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாலிமர் செயின்ஸ், நிறைய வளையங்களையும் நிறைய பென்சின் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு, எவ்வளவு பாண்ட்னாலும் எவ்வளவு லென்த்துக்கும் அது வந்து கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். அதோட விளைவுதான் நிறைய பாலிமர் செயின்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ், இதோடைய உற்பத்திகள் எல்லாமே. இது வந்து அதனுடைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதனுடைய ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்னன்னா சிங்கிள் கார்பனா இருக்கக்கூடியது, இன்ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூர் கார்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்ன அப்படின்னா ஆடம், அதாவது வைரம் சொல்றோம் இல்லையா, டைமண்டு, அதுக்கப்புறம் கிராஃபைட்டிஸ், அதுக்கப்புறம் கார்போவிச், கார்போ அனிமாலிஸ் அண்ட் கன் பவுடர். இது எல்லாமே வந்து பியூர் கார்பன்ஸ். கார்பன் துகள்கள் மட்டும்தான் இருக்கும், பியூர் கார்பன்ஸ். அது வேற எதுவோடையும் வினை புரியாம தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வடிவத்துல இருக்கக்கூடியது பெட்ரோலியம். அதுவுமே ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹைட்ரோ கார்பனோட தான் வரும். இருந்தாலும் அதனுடைய ஒரு முக்கியமான வேல்யூ வந்து ஹோமியோபதிக் லிட்ரேச்சர்ஸ்க்கும் இருக்கு, வேர்ல்டு வைடாவும் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன அப்படின்னா கோல்ஸ் அண்ட் ஃபியூவல்ஸ். கோல்ஸ்ல நிறைய மருந்துகள் நமக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி பெட்ரோலியத்தோட ப்ராடக்ட்ஸும் நிறைய ஹோமியோபதியில மருந்தா இருக்கும். ஈவன் ஹனிமன் காலத்துல பெட்ரோலியம் இந்த அளவுக்கு ஃபியூவலா யூஸ் பண்ணப்படலை. இருந்தாலும் டிராவலிங் சிக்னஸ், டிராவலிங் அப்போ வரக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு ப்ரூவிங்கோட மகிமையை நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த கோல்ல இருந்து எடுத்த மருந்துகள் வந்து கிரியசோட், யூபியான், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. பெட்ரோலியத்துல கரசின் உள்பட பென்சின் காம்பவுண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபியூவல்ஸ். இந்த ஃபியூவல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மில்லியன் வருஷங்களாக ஒரு மக்கி போன தாவரங்களுடையது, மில்லியன் அண்ட் மில்லியன் இயர்ஸா வந்து பூமிக்கு அடியில அதனுடைய மேண்டல் எர்த் கிரஸ்டுக்குள்ள வந்து அப்படியே அதனுடைய டீகேடு சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அதுதான் வந்து தாரா உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி டீகேடு ஃபாசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல் ஃபாசில்ஸ், சி அனிமல்ஸ், எஸ்பெஷலி வந்துட்டு சி அனிமல்ஸ் வந்து அதுல இருந்து வர்றதுதான் வந்து பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் கார்பன். அதுக்கு வந்து இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லைன்னா அது வர்றதுக்கு காரணம் வந்து அது மேக்கிங் ஆஃப் மெனி செயின்ஸ், டக்குன்னு அது கோவேலன்ட் பாண்ட்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிம்பிள் ஹிஸ்டரியில இவங்க சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து உலகளாவிய, இது ஹிஸ்டாரிக்கலா இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த டைமண்டா இருக்கட்டும், டைமண்ட் மைன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோலியம், ஆழ்துளை கிணறுகள் சொல்றோம் இல்லையா, அந்த ஆயில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அதிகமான பணம், அதாவது ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் கிரீட் ஆஃப் மணி, அந்த பணத்தை குறித்த அதிக தேவையும், அந்த கேம்பெயின் மணிஸ் சொல்றாங்க, பிரச்சார பணங்கள் வந்து, அது பிரச்சார பணங்கள் வந்து டேங்கர் லாரியில வந்துட்டு எப்படி ஃபியூவல்ஸ் வருதோ அது மாதிரி பணங்களும் அந்த இடத்துல இருந்துதான் நமக்கு வந்து கைமாறுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கட்டாக பணம் குமியக்கூடியது, நிறைய ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து வர்றதுனால அந்த எக்ஸ்ப்ளாய்டட் ஃபீல், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீட் ஆஃப் மணி, இது எல்லாமே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி காம்பனண்டா இது த்ரூஅவுட் வேர்ல்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா ஆல்கஹால்ல ஆரம்பிச்சு, சுகர்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய
வீட்டு, பிரெட் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அசிட்டேட் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ஸ்டார்டர் ஆஃப் ஆல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். எல்லா ஃபுட் ப்ராடக்ட் அதனால வந்துட்டு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் அசிட்டேட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. எப்பயுமே இது எல்லாமே பாதி நேச்சுரலா உருவாகக்கூடியது. மீதி வந்து என்னன்னா இது வந்து ஈஸியா ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மையை பார்த்துட்டு கெமிஸ்ட் வந்து எதோட எதை சேர்த்தா என்ன கிடைக்கும், சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய. இதுலதான் பூமியோடைய அந்த ஈக்குவலன்சி வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு. இயற்கையா ஒண்ணு வருது, அதை நம்ம யூஸ் பண்றோம்னா ஓரளவுக்கு வந்துட்டு அது ரீசைக்ளிங் போய் பேலன்ஸ் ஆகும். ஆனா சிந்தசிஸா வந்துட்டு இந்த பிளாஸ்டிக், பாலிமர் செயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு அதிக அளவுல யூஸ் பண்றது வந்து ஒன்னு ஹியூஜ் ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு இது அளவுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் போதே அது நம்ம மத்தியில வந்து சீப்பான ஒரு உணர்வும் வந்துடும். அந்த மாதிரி அந்த சீப்னஸ் அப்படின்றது இது ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். நம்மளை சீப்பா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு என்னது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி அந்த சீப்னஸ், எக்ஸ்ப்ளாய்டட் ஃபீல். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பகுதியில வந்து நம்மளுக்கு நிறைய ரிப்பலன்ஸ் இல்லைன்னா இன்செக்ட் இது பண்றோம் இல்லையா, இன்செக்ட் ரிப்பலன்ஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேப்பர்ஸ்ல இருந்து பாலித்தீன் கவர்ஸ் வந்து எத்தனையோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. பாலித்தீன் கவருக்குள்ள போட்டு வச்சா கெட்டு போகாம இருக்கும்னு சொல்லி பாலித்தீன் இந்த கவர்ல போடுங்க, அந்த கவர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த யூசேஜ் ஆஃப் பாலித்தீன் வந்து ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணுது, இன்னொன்னு வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் சீப்னஸ்க்கு வந்து கொண்டு போகுது. அதாவது அது குமிஞ்சுது. அது இந்த கழிவுகள் வந்துட்டு பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து பூமியில வந்து மக்காத அந்த கழிவுகள் குமிஞ்சிட்டு ஒரு பக்கம் அதனுடைய சீப்பா யூஸ் அண்ட் த்ரோவா ஆக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் இதுல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அதனுடைய சொசைட்டில அதனுடைய தன்மை இருந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த பகுதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஜென்ரல் ஹோமியோபதிக்கு ரெலவெண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இருக்கிறது கன்ஃபியூஷன். அது கன்ஃபியூஷன் அப்படின்றதுக்குமே கார்பன் காம்பவுண்ட் நிறைய ரெமடிஸ், கல்கேரியா கார்ப்ல ஆரம்பிச்சு அதே மாதிரி கிராஃபைட்டிஸ்லாம் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ், டார்பர், இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மந்தத்தன்மை, இன்டெலிஜென்ட், மேனுவல் ஒர்க்னா அவர்சன் டு மேனுவல் ஒர்க், ஒரு மாதிரி மந்தமா உட்காந்துக்கிறது. வித்தவுட் காஸ் ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துட்டு அந்த மந்தத்தன்மையை பத்தி தான் கிராஃபைட்டிஸ்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி க்ளோ 9ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கெட்ஸ் தி வே இன் வெல் நோன் ஸ்ட்ரீட்ஸ், நல்ல பழகுன தெருக்கள்ல பாதையை மறந்து போறது. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கன்ஃபியூஷன், எப்படி வந்தோம் என்ன செஞ்சோம் அப்படின்ற அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இன்டாக்சிகேஷன் ரிலேட்டடான இன்டாக்சிகேஷன் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் அடிச்சோம்னா அதுல ஆல்மோஸ்ட் எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸும் வரும். ஆல்கஹால் உள்பட, கார்போவிச் உள்பட, கல்கேரியா கார்ப், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெட்ரோலியம், கேம்ஃபர், நப்தாலின், இது எல்லாமே கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் கார்பனுடைய தன்மை. இதுக்கும் நம்ம கார்பனோட புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கார்பன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன அளவுல தன்னை வந்துட்டு நுணுக்கி நுணுக்கி அதை வந்துட்டு இது பண்ண முடியும். சின்ன ஸ்மால் மாலிக்யூல்ஸா அதை வந்து உருமாறிக்கிறோம். அது எந்த அளவுக்கு ஸ்மாலானா ஒரு எதுவுமே ஊடுருவே முடியாத இடத்துல கூட ஊடுருவி உள்ள போகக்கூடிய தன்மை வந்து கார்பன் மாலிக்யூல்ஸ்க்கு இருக்குது. அதனாலதான் பிளசன்டல் பேரியரை தாண்டி அது ஃபுட்டை எடுத்துட்டு போக முடியுது. அதே மாதிரி பிளட் பிரெயின் பேரியரையும் பிரெயின் பேரியரையும் தாண்டி அது வந்து என்ன பண்ணும்னா பிரெயினுக்குள்ள போய் ஈஸியா போயிடும். அதனாலதான் ஆல்கஹால் குடிச்ச உடனே ஒரு இன்டாக்சிகேஷனை வந்து உடனே மூளைக்கு பொதுவா வந்து நம்மளோட உடம்பு வந்து எந்த விஷயங்களையும் தேவையில்லாததை சாதாரண மூளைக்கு அனுப்பாது. ஆனா ஆல்கஹால் போறதுக்கு காரணம் வந்து அவ்வளவு ஒரு சின்ன மாலிக்யூல்ஸா இருக்கிறனால ஈஸியா இட் கேன் பெனிட்ரேட் தி பிரெயின் பேரியர்ஸ். அதே மாதிரி பிளசன்டல் பேரியர்ஸ், இது எல்லாம் பெனிட்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபங்குக்கு ஈக்குவலான ஒரு நேச்சர் இருக்கக்கூடியது வந்து இது. இந்த பெனிட்ரேஷன் இருக்கிறனால ஈஸியா வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனை இது கிரியேட் பண்ணலாம். இந்த கன்ஃபியூஷன்ல இருந்துதான் அவங்களுடைய வேக்கண்டா இருக்கிறது, இல்லைன்னா கேட்ட கேள்விக்கு வந்து ஃபர்கெட்ஸ் ஹவு டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பெட்ரோலியம் நிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஃபர்கெட்ஃபுல்னஸ், கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஒரு இது என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா ஐடென்டிட்டி. அந்த லேக் ஆஃப் ஐடென்டிட்டி, தான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாத அளவு. ஏன்னா எப்பயுமே வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு கூட ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது கூட வேகமா உடனே ஒரு கர்வ் அண்ட் பாண்ட்ஸ் உருவாக்குறதுனால
தனக்கான ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாது, ஃபியர் ஆஃப் பீயிங் அட்டாக்டு. ஏன்னா கெமிஸ்ட் வந்து ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு வேக்கண்டா இருக்குன்னா இந்த மாலிக்யூல்ல இதோட வந்து அந்த மாய்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பகுதி ஆட் பண்ணா அது வந்து இதா மாறிடும், இந்த காம்பவுண்டா மாறிடும் அப்படின்னு அந்த சொல்றதுக்கு வந்து அந்த கெமிஸ்ட் யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து அட்டாக். இது அட்டாக் பண்ணா ஈத்தரா மாறும், இது அட்டாக் பண்ணா இது வந்து மீத்தேனா மாறிடும், இதா மாறிடும் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த அட்டாக் அப்படின்ற வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிட்ரேச்சர்ஸ்ல நிறைய இதுல இருந்துட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த எக்ஸ்பிளாய்டேஷன், கிரீட் ஆஃப் மணி இருக்கிறனால ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். அளவுக்கு அதிகமா அப்படின்னா எல்லாமே கல்கேரியா கார்பன்ல இருக்கு, அசிட்டேட், எல்லா குப்ரம் அசிட்டேட்ல இருந்து மெங்கானம் அசிட்டேட், இந்த மாதிரி எல்லா அசிட்டேட் ரெமடிஸ்ல கார்பன் சேர்ந்துள்ள எல்லா ரெமடிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பாவர்ட்டியும் கிரீட் ஆஃப் மணியும் வந்து ஒரு காம்பனண்டாவே வந்து கார்பன் ரெமடிஸ்ல வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், கன்ஃபியூஷன், அதே இன்னொன்னு ஒரு காம்பனண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்சேக்கன் ஃபீல். ஃபர்சேக்கன் அப்படின்னா ஈஸியா ஒரு வேற வேற காம்பவுண்ட்ஸ் மாதிரி அது உருவம் மாறிக்கிட்டே இருக்கிறனாலயா என்னன்னு தெரியாது. இது வந்து நம்ம தீமாட்டிக்கா நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனா இது எல்லாம் நம்மளோட லிட்ரேச்சர்ஸ்ல கார்பன் ரெமடிஸ்ல இருக்குது. ரொம்ப ஐசோலேட்டட் ஃபீல். அதுக்கு வந்து அந்த ஐசோலேட்டட் இல்லைன்னா ஃபர்சேக்கன் ஃபீல் வந்து ரிலேஷன் வித் டெத். அதுக்கு மேபி வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து அந்த டீகேட் டெத்ல இருந்து தான் அதனோட இது ஆரம்பிக்குது. ஒரு டீகேட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து, டெட் அனிமல்ஸோட ஃபாசில்ஸ்ல இருந்து, பூமியோட கிரஸ்டுக்கு அடியில இருட்டுக்குள்ள கண்டினியூஸ் ப்ரெஷர், கண்டினியூஸான ஹீட், இது ரெண்டும் சேர்ந்துதான் வேற ஒரு பொருளா அது வந்து உருமாறுது. இது எல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு அந்த ஃபர்சேக்கன் ஃபீல் வந்து வந்துட்டு இருக்கும். நான் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபோபிக் டிசார்டர் ஒரு பையன், குட்டி பையன், அதே மாதிரி ஒரு ஐடிபி, இடியோபதிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா, இந்த 2 கேஸுமே வந்துட்டு அந்த ஃபியர் ஆஃப் டார்க் அப்படின்றத வச்சோம். அதுக்கப்புறம் நைட் ஆனாலே கோஸ்ட் பயம். ஒரு 26, 27 வயசு பொண்ணு வந்துட்டு சாயந்தரம் ஆனாலே இருட்டு வந்தாலே எனக்கு பேய் பயம் வந்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடவே மூடாது, அதனால தலைக்கு வந்து குளிக்கிறதுலாம் இப்படி வச்சுக்கிட்டு தலையை மட்டும் யாராவது இது பண்ணணும், இந்த மாதிரி கண்ணை மூடி அவங்களுக்கு குளிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த குட்டி பையனுக்கு ஃபியர் ஆஃப் டார்க்னஸ், க்ளோசிங் ஐஸ், அக்ரவேஷன், அதுக்கப்புறம் அவனுடைய நிறைய அவனுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தது அந்த பையனுக்கு. இந்த சிம்டம்ஸ் தான் வந்துட்டு. அப்புறம் ஈஸிலி கம் ப்ளீடிங், அந்த த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரால அது தெரப்பியூட்டிக்காவும் கார்போவிச் இருந்தது. இந்த மைண்ட் செக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பொண்ணுக்கு நான் கார்போவிச் கொடுத்தேன். அந்த டார்க்னஸ் அப்படின்றது வந்து எல்லா கார்பன் ரெமடிஸ்க்குமான ஒரு காமன் தீமா இருக்குது. அந்த டார்க்னஸ்ல இருந்து தான் அதுக்கு அந்த இன்டாக்சிகேட்டட் ஃபீல் இது மாதிரி எல்லாமே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெத், டிசையர் டெத் இருக்கும், ஃபியர் ஆஃப் டெத் இருந்துட்டு இருக்கும். ஈஸியா ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா டெத் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் ஃபார் திம். செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது, வேக்கண்டா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி அலூஃபா இருக்குது, ஃபர்சேக்கனா இருக்கு, யாருமே இல்லாம இருக்குது. இந்த இது வந்து ஒரு காம்பனன்ட். இது எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு மொராலிட்டி அண்ட் செல்ஃப் ஒர்த். ஒரு ஹியூமன் லாங்குவேஜ், ஒரு மொழியற்ற ஒரு மொழியற்ற ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து உள்ளுக்குள்ள சாப்பிட்டு அதுக்கு மொழி கொடுக்குறப்ப நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் தானே பேசும். ஹியூமன் லாங்குவேஜ்ல அது என்ன சொல்லுது அப்படின்னா செல்ஃப் ஒர்த்து பத்தி பேசுது. நம்மளுடைய சோசியல் லைஃபுக்குரிய மொராலிட்டி, குட் அண்ட் பேட், இதுவுமே ஒரு மெயின் காம்பனண்டா கார்பன்ல இருக்குது. அந்த ஒர்த்துல இருந்துதான் டைமண்ட் வந்து என்னது, எ டோக்கன் ஆஃப் வெல்த் அப்படின்றது வந்து டைமண்டுக்கு வருது. நிலக்கரி எல்லாமே அந்த வெல்த் அப்படின்றது, பணம் அப்படின்றது வந்து என்ன பண்ணன்னு தெரியாம பணம் சேர்த்தா எல்லாரும் நம்மளை மதிச்சிருவாங்க, பணம் இருந்தா நம்ம வந்துட்டு மதிக்கப்படுவோம் அப்படின்ற இடத்துக்கு கார்பன்ஸ் போறதுதான் வந்துட்டு இப்படி டன்டன்னா அது பணத்தை நோக்கிய பயணம் வந்து அதுல அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த செல்ஃப் ஒர்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். நம்ம எப்ப எல்லாம் கார்பன் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாதிரி அந்த எம்ப்ராஸ்டு ஃபீல். எனக்கு பிரைவேட்டா இன்வைட் பண்ணல, நம்ம எல்லாரையும் பாக்குறாங்க, என்ன மட்டும் கண்டுக்கிறல, என்ன வந்து சீப்பா ட்ரீட் பண்றாங்க, அந்த நான் ஐடென்டிட்டி சொல்றோம் இல்லையா, அது வந்து கண்டுக்கிறாம விடுறாங்க, நான் உனக்குள்ள இருக்கிறதே அவங்க ஃபீல் ஆகல அப்படின்றது ஹைட்ரோ கார்பனுடைய ஒரு மெயின் திங். ஏன்னா ஹைட்ரஜனும் அதுல சேர்றப்ப வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு ஒர்த்து இல்லை, மதிப்பு இல்லை, அந்த சுய மதிப்பு பத்தி, வேல்யூ பத்தி அவங்க வேலை வேலைன்னு ஒரு பாப்பா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. வேலை அப்படின்னோடனே நான் செக்யூரிட்டி பேஸ்ல அவங்களுக்கு வந்து மணி அந்த மாதிரி வச்சுட்டு 4th row யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது
அது வந்து வேலை இருந்தாதான் மதிப்பாங்க. ஏன்னா யாருமே நான் வேலைக்கு போய் தான் அப்படின்னு எங்க வீட்டுல கிடையாது. ஆனா வேலைக்கு போகலைன்னா எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப இது வந்து செகண்ட் ரோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து வேற ஒரு மருந்து கொடுத்தேன். நான் அவங்களுடைய ஹெட்ஏக் பேட்டர்ன், அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ரெஷர் பண்ணி அந்த பொண்ணு பேங்க் எக்ஸாம் போறது, இதெல்லாம் வந்து குளோனே. ஒரு நாள் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர அவங்களுக்கு பார்த்து தெரியல. அந்த அளவுக்கு மைக்ரைன் ஹெட்டேக்கும் அந்த ஒர்த்து பத்தி அந்த பொண்ணு பேசினாங்க. இதுதான் அந்த செல்ஃப் ஒர்த். வேலை இல்லைன்னா பணம் அப்படின்றது வந்து ஒர்த் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கும். அதே மாதிரி மொராலிட்டி, கார்பன் வந்து பயங்கரமா பாடி பவுண்டட், பாடி கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்கள சுத்தி ஒரு ஆர்பிட் தான் இருக்குது, உடம்பு மட்டும்தான் அது வந்து உருவாயிருக்கு. அந்த உடம்பின் மூலமா தான் அவங்களுடைய சென்சுவல் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிப்பாங்க. அதனால பாடி கான்சியஸ்னஸ் வந்து கார்பனுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த உதாசீனப்படுத்துறது, சீப்னஸ் அப்படின்றது வந்து கார்பனுடைய மெட்டீரியா மெடிக்கா உள்பட. ஏன்னா நிறைய அசிட்டேட் ரெமடிஸ் வந்து ஹனிமன் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா மெட்டீரியா மெடிக்கால ஹனிமனுக்கே வந்து குழப்பம் வந்து என்னன்னா, இது கார்பனோட தான் அசிட்டேட்டோட சிம்டமானு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஏன்னா அவர் பீயிங் கெமிஸ்ட், அவர் கெமிஸ்டா இருந்த போதிலும் அந்த கெமிஸ்ட்ரியோடைய வளர்ச்சி வந்து அந்த சமயம் அப்படி இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. அது கார்பன் கொடுத்த கன்ஃபியூஷனா இன்னும் ரியலாவே வந்துட்டு ஃபுல்லா கெமிஸ்ட்ரி எமர்ஜ் ஆகாதனாலயான்னு தெரியல. ஆனா இப்ப வந்து எது கார்பனோட சிம்டம், எது அசிட்டேட்டோட சிம்டம். இப்ப குப்ரம் அசிட்டேட்ல அசிட்டேட் சேர்ந்தனால என்னென்ன வருது, மங்கானம் அசிட்டேட்ல நம்மளால பிரித்து பார்க்க முடியுது. அப்ப அந்த அசிட்டேட் அப்படின்றது ஒரு ஃபர்சேக்கனா, ஒரு கண்டுக்கிடாம ஒதுக்கப்பட்ட ஒரு நெக்லெக்டட் தான் மெட்டீரியா மெடிக்காலையும் இருக்குது. ரோகர் மாரிசன் ஒரு இடத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆலன் வந்து எந்த மருந்தையுமே இந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி கேயாட்டிக்கா எழுதுனது இல்ல. டெரிபின்த வந்து அப்படி ஒரு கன்ஃபியூஷன், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல எழுதியிருக்கிறாரு. அது டெரிபின்தோடைய எனர்ஜி அவருக்கு வந்துருச்சோ என்னவோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன், அப்புறமா வந்துட்டு அந்த நம்மளை கண்டுக்கிடல, ஃபர்சேக்கன் ஃபீல், உதாசீனப்படுத்துறாங்க, என்னை மதிக்கல அப்படின்றது எல்லாமே வந்து கார்பனுடைய காம்போனன்ட்ஸா இருந்துட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து கார்பனுடைய மற்ற வடிவங்களை வந்து இன்னும் நல்ல ஆழமாக கேஸ் அனாலிசிஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.